இந்த 30 நாட்களுக்குள்ள இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்மையில் கூட நீங்கள் வந்து தீபாவளிக்கு எல்லாரும் ஊருக்கு போனாங்க. நியூஸ் என்ன வந்ததுன்னா, சென்னையே வெறிச்சோடி இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் சென்னைக்கு வந்து அல்லது சென்னை போன்ற நகரங்களில் வந்து தான் வேலை செய்கிறாங்க. இந்த 30 நாளுக்குள்ள போகிற சரிபார்க்குற வாக்காளர்களுக்காக போகிற அதிகாரிகள் அந்த வாக்காளர் இல்லை, எனவே உங்கள் பேரை நாங்கள் வந்து சேர்க்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் கிளைம் எப்போ போடுவீங்க? அப்ஜெக்ஷன் எப்படி தெரிவிப்பீங்க? சரி, நீங்கள் வந்து நான் ஃபார்மை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அக்னாலஜ்மெண்ட் முறை இந்த சார் நடைமுறையில் இருக்கா? கிடையாது. ஒருவேளை நான் வந்து விண்ணப்ப படிவத்தை எழுதி கொடுத்துட்டேன், கொடுத்ததுக்கு நீங்கள் ஏதாவது அக்னாலஜ்மெண்ட் தரீங்களா? தர்றதில்ல. நாளைக்கு ஒருவேளை நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஆட்சியாளர்கள் முடிவு பண்ணி யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கணும், ஒரு காலத்தில் வாக்காளர்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் யார் வாக்காளர்களாக இருக்கணுங்கிற நடைமுறை தான் இந்த எஸ்ஐஆர் நடைமுறை. எனவே சட்டத்திற்கு புறம்பான ஒன்று இது. எந்த லீகல் பேக்கிங்கும் இல்லாமல் கொண்டு வரப்பட்டிருக்கிற நடைமுறை. இந்த நடைமுறை சாத்தியமான ஒன்றா? சாத்தியப்படுத்துவதற்கான காரண காரியங்களை சொல்லியிருக்கிறீங்களா? 30 நாளைக்குள்ள 6 கோடியே 18 லட்சம் பேரை சந்திப்பது என்பது நடக்காத ஒன்று.